ஸோ கைஸ் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம்ல, அதே மாரி ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் சில விஷயங்கள் இருக்கு. அதில இப்போ நம்ம அரேஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அரேஸ்னா என்ன ப்ரோ அப்டின்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் முன்ன லூப்ஸ் பார்த்தோம்ல. லூப்ஸ்னா என்ன? ஜெனரலா ஒரே ஸ்டேட்மெண்ட்ட வந்து திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்டின்னா, லூப்ஸோட ஹெல்ப்ப யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இதே இதில நான் இன்னொரு கேஸ் சொல்றேன். ஓகேவா? அது என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஜெனரலா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுமா? ஒரு வேரியபிள் வந்து இப்போ இன்டிஜர் வேணும் அப்டின்னா, நான் இன்ட் ஏன்னு குடுத்தேன்னா, ஒரு பொட்டி கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? அதே மாரி கேரக்டர் சிஹெச்ன்னு குடுத்தேன்னா, கேரக்டர் உள்ள போடுற மாரி ஒரு பொட்டி, ஒரே ஒரு பொட்டி கிரியேட் ஆகும். இப்போ ஒரு சினாரியோ வருது. ஓகேவா? நம்ம ஜெனரலா 5+2 அப்படின்னு குடுத்தா 2 நம்பரே ஆட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு 2 டிக்ளேர் பண்ணி, இன்ட் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு பண்ணி அத பிரிண்ட் பண்ணிருவோம். ட்ரூவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோகிராம் எழுத சொல்றாங்க. அந்த ப்ரோகிராம்ல யூசர் வந்து மோர் தென் 30 சம்திங் நம்பர் குடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு. அது எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ப்ரோ? சிம்பிள் தானே. இது என்ன சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன்? இன்ட் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல்எம்என்ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பொட்டி 30 பொட்டி கிரியேட் பண்ணிட்டு இன்டிஜர்லேயே 30 பொட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இல்லைன்னு போட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 30க்கு போடுவீங்க. சரி ஓகே விடுங்க. 50ன்னு சொன்னா, 100ன்னு சொன்னா, 1000ன்னு சொன்னா, 10,000ன்னு சொன்னா போட்டே இருப்பீங்களா என்ன? சரி இங்க தான் இந்த அறை என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு இந்த மாரி ஒரே டேட்டா டைப்ல கம் அகைன் ஒரே டேட்டா டைப்ல சேம் டேட்டா டைப்ல உனக்கு வந்து நெறைய பொட்டி கிரியேட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, டோன்ட் வரி கணக்கு திருப்பிலாம் எழுதிட்டு இருக்காத. ஓகேவா? அதோட ஃபிக்ஸ்டு சைஸ சொல்லு. ஓகேவா? அதோட என்ன சைஸ் உனக்கு எத்தனை பொட்டி வேணும்? அந்த டேட்டா டைப்ல எக்ஸ்க்ளூசிவா எத்தனை பொட்டி வேணும்? அத சொல்லு. நான் உனக்கு என்ன பண்ணிறேன் அப்படின்னா, சீக்வென்ஷியலா ஒரு பெரிய பொட்டி கிரியேட் பண்ணி, அதில பகுதி பகுதியா உனக்கு நான் என்ன இப்ப 50 கேட்குறியா? 50 பொட்டிய சேர்த்து உனக்கு தரேன். அப்படின்னு சொல்றது தான் இந்த அரே. ஸோ அரே இஸ் a contiguous part of a memory of a same data type for a fixed size. ஓகேவா? ஒரு சைஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சைஸ்க்கு எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ்டா கிரியேட் பண்ணி தரும். எக்ஸாம்பிள் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டேட்டா டைப்ப இன்டிஜர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு இன்டிஜர் எத்தனை பைட்ஸ் கைஸ்? 4 பைட்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இந்த இன்டிஜர் 4 பைட்ஸ்ல நான் எத்தனை சைஸ் சொல்றேன் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து 30 சைஸ்க்கு ஒரு அரே குடு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம சின்னதா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 5 ஓகேவா? என்ன பண்ணுவோம்னா, இன்டர்னலா ஒண்ணும் இல்ல. அந்த அரே கிரியேட் பண்ணோனே இவ்வளோ ஒரு பெரிய பொட்டி கிரியேட் ஆகும். இதுல 5 பகுதியா பிரியும். 1, 2, 3, 4, 5 பகுதியா பிரியும். ஓகேவா? ஸோ இதுதான் பகுதி 1, 2, 3, 4, 5. டன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இதோட நேம் வந்து ஏஆர்ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பொட்டியோட பேர், இந்த பொட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, இந்த பெரிய பொட்டியோட பேர் நம்பர்ஸ். சரி ப்ரோ. இப்போ நீங்க இத கிரியேட் பண்ணும்போது இனிஷியலா நீங்க இதுக்குள்ள எதுவுமே போடல அப்படின்னா, இத கிரியேட் பண்ணும்போது இதுக்குள்ள இனிஷியலா முட்டை இருக்கும். 0 இருக்கும். ஓகேவா? எல்லாத்தோட வேல்யூ 0 இருக்கும். சரி ப்ரோ. இதெல்லாம் ஓகே. சரியா? இப்போ இந்த நம்பர்ஸ்ங்கிற நேம சொன்னேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ்ங்கிறது இதுக்குள்ளே நெறைய பொட்டி இருக்கே ப்ரோ. இதுக்குள்ளே நெறைய பொட்டி இருக்கே. எனக்கு இப்போ இந்த பொட்டிக்குள்ள இருக்க வேல்யூ மட்டும் தெரியணும். 3வது இருக்க பொட்டிக்குள்ள இருக்க வேல்யூ மட்டும் தெரியணும். அப்ப நான் எப்படி ப்ரோ அத ஆக்சஸ் பண்றது? இத மட்டும் நம்பர்ஸ் வச்சுனா இந்த நம்பர்ஸ் இந்த பொட்டிக்கு பொதுவான பேராச்சே ப்ரோ. ஆனா எனக்கு இது மட்டும் வேணும். அப்பனா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க தான் அரேயோட இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட்டிங் காய் இருக்கான்ல, இந்த ஸ்டார்ட்டிங் பாக்ஸ் இருக்குல்ல, சின்ன பார்ட்டு. இந்த பாக்ஸ்ல பேஸ் அட்ரஸ்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இனிஷியலா இந்த பேஸ் அட்ரஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 1000 வச்சுக்கலாம். ஓகே? 1000 வச்சுக்கலாம். ஸோ அதே மாரி இந்த எல்லா பிளாக்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா டைப்போட பைட்ஸ் இருக்குல்ல, அப்படிதான் கால்குலேட் ஆகும். சீக்வென்ஷியலா ஆர்டரா கால்குலேட் ஆகும். ஸோ அத கால்குலேட் பண்றதுக்கு முன்னால பார்க்கறதுக்கு முன்னால, இது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டார்ட்டிங் பிளாக்குக்கு எப்படி பேஸ் அட்ரஸ் இருக்கோ, அதே மாரி ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அது எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 0ல. ஓகேவா? நான் சொன்ன மாரி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டியா இருக்குல்ல. அதனால இதுக்கப்புறம் இனி 0ல இருந்து அடுத்த பொட்டியோட நம்பர் 1ஆ இருக்கும். அடுத்த பொட்டியோட நம்பர் 2ஆ இருக்கும். அடுத்த பொட்டியோட நம்பர் போன பொட்டி +1ஆ இருக்கும். விச் இஸ் 3. இது +1ஆ இருக்கும் 4. ஸோ என்ன நோட்டீஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பொட்டியோட நம்பர் 0வா இருந்துச்சு. செகண்ட் பொட்டியோட நம்பர் 1ஆ இருந்துச்சு. தேர்ட் 2, 3, 4.
அவ்வளோதான். ஸோ அப்போது நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எனி ஒரு பொட்டி வரப்போகுது, அந்த பொட்டி வந்து nth பொட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் அப்படிங்கிறது n-1 இருக்கும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ணுனா ஒன்றும் இல்லை, அது என்ன பொசிஷன் பொட்டிங்கிறது தான், எத்தனாவது பொட்டிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இது எத்தனாவது பொட்டி கைஸ் கால்குலேட் பண்ணி வரேன். 1 2 3 4 5 6வது பொட்டி. கரெக்டாக 6வது பொட்டி. ஸோ அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 6 - 1 5 அதுதான் இதோட இண்டெக்ஸாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். எப்படி ப்ரோ அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள் கைஸ். நம்ம வந்து 1 2 3 4 5ன்னு கவுண்ட் பண்ணுவோம். கரெக்டாக அரேல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்னலாக இதை வந்து ஸ்டார்டிங் வந்து 0ன்னு வச்சுருக்கிறதுனால எப்பவுமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதால 0லேருந்து கவுண்ட் பண்ணுறதுனால இது 6வது பொட்டியாக இருந்துச்சுனாலும் நம்ம -1 பண்ணுவோம், விச் இஸ் 5. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. 1லேருந்து கவுண்ட் பண்ணும்போது இது 6ஆக இருந்திருக்கும், 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது இது 5ஆக தானே இருக்கும். ஏன்னா 0லேருந்து 5 6 தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்ஸில் எப்படி ப்ரோ 0 1 2 3 4ன்னு எப்படி ப்ரோ சீக்வன்ஸில் இருக்குது? 0 இண்டெக்ஸ் இருக்குது, 1 இண்டெக்ஸ் இருக்குது, 2 இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னதான் நமக்கு வெளியே வந்து ஈஸியாக 0 1 2 3 4 5ன்னு கொடுத்தாலும் இது எக்ஸாக்டாக இப்படி ஒர்க் ஆகலை. இந்த பேஸ் அட்ரஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பேஸ் அட்ரஸ் இருக்கும், அதுதான் 1000. இதுக்கப்புறம் இந்த பேஸ் அட்ரஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா இந்த டேட்டா டைப்புக்குன்னு ஒரு பைட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா வாட் எவர் பேஸ் அட்ரஸ் இருக்குல்ல, பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ரெஸ்பெக்டிவ் அந்த பிளாக்கோட இண்டெக்ஸ், ith இண்டெக்ஸ் இன்டு பைட். ஓகேவா? டேட்டா டைப்போட பைட். இப்போ நமக்கு வந்து இன்ட்டு தானே இருக்குது, அப்போ அதோட பைட் வந்து 4 இருக்கும். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இண்டெக்ஸ் வந்து 1000, இண்டெக்ஸ் வந்து என்ன 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், அது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் பேஸ் அட்ரஸ் அப்படியே 1000 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பேஸ் அட்ரஸ் என்ன கைஸ் 1000 ப்ளஸ் இதோட இண்டெக்ஸ் என்ன, இதான ஃபார்முலா, இதோட இண்டெக்ஸ் 1 இன்ட்டு பைட் எத்தனை 4 பைட்டு தானே, இன்ட்டுக்கு 4 பைட்டு தானே, அதை இன்ட்டு பண்ணுங்கள். 1 இன்ட்டு 4 எத்தனை 1 இன்ட்டு 4 4. அப்போ இதோட அட்ரஸ் 1004 இருக்கும். அப்போ இதோட அட்ரஸ் எப்படி இருக்கும்? கமான் கைஸ், இண்டெக்ஸ் மட்டும் தானே மாறும், 2ஆக இருக்கும் போது. ஏன்னா பைட் எல்லாம் ஒன்று தானே, ஏன்னா ஒரே டேட்டா டைப் தானே அரேக்கு. ஸோ அப்போ 2 இன்ட்டு 4னா 8ஆக இருக்கும், விச் வில் பி 1008. ஸோ ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ விச் வில் பி 1012, 1000, அதுக்கப்புறம் 16, அப்புறம் 1020. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக இதனால தான் கால்குலேட் பண்ணி அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன தான் நீங்கள் இண்டெக்ஸ் 4ன்னு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனை வச்சு அது ஈஸியாக இப்படி சீக்வன்ஷியலாலாம் ஸ்கேன் பண்ணாது. இப்படி ஒன்று ஒன்றாலாம் வராது. நீங்கள் ஒருவேளை இதை தான் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக இது ஈஸியாக இப்படிங்கிறதுக்குள்ளே மில்லி செகண்ட்குள்ளே கால்குலேட் பண்ணி டேரெக்டாக அந்த பொட்டிக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டி 3 தான் ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அரேயோட நேமை போட்டுட்டு நம்பர்ஸ்னு போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பொட்டி 2 யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த 2ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இவன் என்ன பண்ணுவான்னா டேரெக்டாக இந்த 2 பாயிண்ட் பண்ணுவான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இதே மாதிரி உங்களுக்கு 4 எடுக்கணும்னா என்ன பண்ணும், சிம்பிளாக சொல்லுங்க கைஸ். நம்பர்ஸுங்கிற பெரிய பொட்டிக்குள்ளே இருக்கிற இந்த 4th இண்டெக்ஸில் இருக்க பொட்டியை நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ 4, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ நமக்கு தெரியும் இது 2 4ன்னு இருக்கும், ஆனால் இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸோட கேல்குலேஷன் வந்து இந்த ஃபார்முலா தான். ஸோ பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் அதோட ith இண்டெக்ஸ் இன்ட்டு வாட் எவர் பைட்ஸில் கம்ப்யூட்டர் ஈஸியாக கேல்குலேட் பண்ணி அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்க்கு ஜாயிங்னு போயிடும். ஜஸ்ட் லைக் தட் போகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பொட்டி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து டைம்லாம் அதிகமாகலாம் எடுக்காது. ஓகேவா? ஏன்னா இது வந்து சின்ன கால்குலேஷன். நமக்கே வந்து 5 × 2 வந்து 10ன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கம்ப்யூட்டருக்கு இதெல்லாம் நார்மலான ஆப்ரேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு கால்குலேட் பண்ணி இது வந்து அவனோட அட்ரஸுக்கு பாயிண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து கண்டிப்பாக அதோட சைஸ் என்னதுங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சொல்லிடணும். ஓகேவா? இப்போ 10னா 10 சைஸ் தான்ப்பா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக சொல்லிடணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக சொல்லலாம் அப்படின்னா இந்த லாஜிக்கே ஒர்க் ஆகுதுல்ல. ஏன்னா வந்து நீங்கள் அட்ரஸை வச்சு நம்பி தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, அட்ரஸ் வச்சு தான் அலோகேட் பண்ணுறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து இவன் 1000 இருக்கணும் அப்படின்னா இவனுக்கு அடுத்தது வந்து 1004 இருக்கணும், இவனுக்கு அடுத்தது 1008 இருக்கணும். இந்த ஃபார்முலா படி தான் இருக்கணும். அது நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் 5 சைஸ் உங்களுக்கு அடுத்த டைம் இந்த அரே தேவை இருக்கும்போது நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூட
யாருக்கு தெரியும் இந்த அட்ரஸ் வந்து வேற அறையால யூஸ் பண்ண முடியாதுன்னு, வேற அறை யூஸ் பண்ணிடுவான்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும்ல. ஸோ இதனால தான் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த அறை எப்பவுமே நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு சைஸா மாத்திரணும். நீ எப்போ அந்த அறையோட சைஸை நீங்க கொடுத்தீங்கனாலும் கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குன்னு தனியா ஒரு மெமரி ஸ்பேஸை கண்டிப்பா அலோகேட் பண்ணி தனியா குடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வேற எந்த அறையாலையும் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மெமரி ஸ்பேஸ் இது கொடுத்த பிறகு இவனால மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு அறை வந்து சேம் டேட்டா டைப்பா மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து 2, 3 டேட்டா டைப்பை யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு கேரக்டர்ல அரே கிரியேட் பண்ணணும்னா ஓகே. கேரக்டர்னு போட்டு அரே கிரியேட் பண்ணீங்கன்னா மொத்தம் இருக்க எல்லாம் உள்ள இருக்க பிளாக்ஸ் எத்தனை சைஸ் கிரியேட் பண்றீங்களோ அத்தனை சைஸுக்கு ஃபுல்லா கேரக்டரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அரே. இப்போ அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பிராக்டிகலா பார்க்கலாம். ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அரே வந்து ஜாவால வந்து இது வந்து பேசிக்கலி ஒரு கிளாஸ் தான். ஆல்ரெடி டெம்ப்ளேட்டா வந்து ஜாவா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்பப்பலாம் நம்ம இது யூஸ் பண்ணணுமோ அப்போ வந்து பேசிக்கலி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஹீப்ல தானே ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அரே வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ல தான் ஸ்டோர் ஆகும். நம்ம பார்த்த மற்ற பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் தான். அது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ பட் வந்து அரே வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட்டாக ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குமே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மெத்தட்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சேன். ஸோ ஏன்னா இங்கே நம்ம நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு அரேயை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜருக்கே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட். ஓகேவா? இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த அரேயோட நேமை கொடுக்கணும். ஓகேவா? அரேயோட நேம் வந்து ஏஆர்ஆர் அப்படின்னே யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஓகே இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்பர்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள் ஒரு சின்ன பொட்டிக்கு தானே கொடுப்போம். இது வந்து அரேன்னு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறதுக்கு அந்த சின்ன பொட்டி இல்லை, ஒரு பொட்டி இல்லை, இது வந்து அரே நிறைய பொட்டி இருக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ செமிகாலன் விட்டிங்க அப்படின்னா இதுதான் ஒரு அரேயோட டிக்ளரேஷன். ஓகேவா? இப்போ இந்த அரேல வந்து எதுவுமே இல்லை, இதோட சைஸ் கூட நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி அரே வந்து என்னது ஒரு கிளாஸ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஸோ நியூ இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து இப்போ இதோட சைஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதோட சைஸ் வந்து நான் 5 கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 5க்கு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் அரேக்கு 5 சைஸுக்கு பொட்டி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இந்த அரேக்கு வந்து நான் எந்த வேல்யூமே செட் பண்ணல. அப்போ இனிஷியலாக வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா இதில் வந்து 0 இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு போட்டு இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கைஸ்? நான் வந்து 2வதுல இருக்க இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் 2ன்னு பிரிண்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி ரொம்ப கிளியராக பார்த்தோமா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக 0 இருக்கும், நம்ம எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் வந்து ஏதாச்சும் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்பர்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு அதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான், அதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து 10 நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். 10 டன் அண்ட் டஸ்டட். இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் 3 பிரிண்ட் பண்ணுறேன். 10ன்னு வரக்கூடாது, 0ன்னு வரணும். கரெக்ட் தானே? ஏன்னா நம்பர் ஆஃப் 2க்கு மட்டும் அந்த 2வது பொட்டிக்கு மட்டும் தான் இப்போ 5 பொட்டி கிரியேட் ஆயிருக்கும். அதில் 2வது இருக்க இண்டெக்ஸுக்கு மட்டும் இருக்கிற 3வது பொட்டி. கரெக்டாக? 2வது இண்டெக்ஸ் அப்படின்னா 0ங்கிறது ஃபர்ஸ்ட் பொட்டி, 1ங்கிறது 2வது பொட்டி, 2ங்கிறது 3வது பொட்டி. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3வதுங்கிறது 4வது பொட்டி. ஸோ அதில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அப்போ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 0 வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், அதுக்கும் நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 12ன்னு கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 12ன்னு வருது. இப்போ நான் வந்து நம்பர்ஸ் ஆஃப் 2 இதில் பிரிண்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்பர்ஸ் ஆஃப் 2 ரெண்டுமே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும் கைஸ்? 12 and 10 வரணுமா? பாருங்கள் 12 and 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 2 தனி லைனாகவும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா ஒர்க் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து என்ன ப்ரோ இது மாதிரி ஒரு டைம் நான் இப்படி போட்டுகிட்டே இருக்கணுமா, டேரெக்டாலாம் என்னால் இனிஷியலைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5லாம் கொடுக்குறீங்களா, இப்படிலாம் கொடுக்காம ஈக்குவல் டு கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு இந்த நம்பர் என்னென்ன நம்பர் வேணுமோ அதை கொடுக்கலாம். 1 2 3 கமா கொடுத்து கொடுக்கலாம். 1 2 3 4 5ன்னு கமா கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னா இதில் எத்தனை நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ பை டிஃபால்ட்டாக அத்தனை ஃபிக்ஸ்டு சைஸ்க்கு இந்த நம்பர் கிரியேட் ஆகிரும். இதில் வந்து 5 கொடுத்துருக்கீங்களா, 5 நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த அரேயோட சைஸ் 5ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் 0ல் நம்பர் 1 இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் நம்பர் 2 இருக்குது, இண்டெக்ஸ் 2ல் 3 இருக்குது, இண்டெக்ஸ் 3ல் 4 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 4 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. 4 வந்து இண்டெக்ஸ் 3ல் இருக்குது, 3 வந்து இண்டெக்ஸ் 2ல் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? இது என்ன உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரெஸ்பெக்டிவாக இண்டெக்ஸ் நேமே வேல்யூவாக வச்சிடலாம். அவ்வளோதான். 4 5 அப்படின்னு 6 சைஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், 3க்கு 3 பிரிண்ட் ஆகுது, 2க்கு 2 பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டேரெக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்லி இனிஷியலைஸும் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் த வேஸ் டு கிரியேட் அண்ட் இனிஷியலைஸ். அதுக்கப்புறம் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு டைமும் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ப்ரோ நம்ம இப்படி தான் பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி திருப்பி கண்டிஜியஸாக பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னா நம்ம லூப்பை பார்த்தோம். ஸோ அதை வச்சு இதை பிரிண்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி அரேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு லூப் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி நம்ம லூப்ஸை வச்சு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம், நார்மல் லூப்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.